எல்லை மீறும் டீப்ஃபேக் பஞ்சாயத்து, நடிகையின் புகைப்படத்தை நீக்க ஆர்டர். மறுபடியும் காமெடி கலாட்டாவுடன் ரியோ நடிப்புல வெளியான ட்ரெய்லர். இந்த ஜென்மத்திலும் அது முடியாதுன்னு ஓப்பனாக ஒப்புக்கொண்ட விஷால். அட்லி தயாரிப்புல விஜய் சேதுபதி நடிக்கும் படத்திற்கு பேரு வச்சிட்டாங்க. சூர்யா லைஃப்ல நடந்ததுதான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட சீன். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். ஏஐ மூலம் நடிகைகளின் உருவத்தை டீப்ஃபேக் செய்யறது சர்ச்சையாகி வரும் நிலையில நடிகை தபுவோட வழக்கு கவனம் ஈர்த்திருக்கு. அதாவது தன்னுடைய புகைப்படம் மற்றும் பெயரை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்த கூடாதுன்னு டெல்லி ஹைகோர்ட்ல தபு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அதன் விசாரணையில ஏஐ மூலம் டீப்ஃபேக்காக உருவாக்கப்பட்ட தன்னோட போலி வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சோசியல் மீடியாவில இருந்து நீக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் எக்ஸ், மெட்டா போன்ற சுமார் 150க்கும் மேற்பட்ட சோசியல் மீடியாக்களுக்கு தபுவின் அனுமதிக்கப்படாத புகைப்படங்களை நீக்க உத்தரவிட்டு இருக்கு. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் ரியோராஜ். முதல் படத்திலேயே நடிப்புல கவனத்தை ஈர்த்த ரியோ அடுத்ததா ஜோ, ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம் பொல்லாதது போன்ற படங்கள்ல நடிச்சு வளர்ந்து வராரு. இந்த நிலையில காதல் கதை சொல்லும் ராமின் லீலா படத்துல ரியோராஜ் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகிற நிலையில படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. அறிமுக இயக்குனர் ராம்சந்திரன் கண்ணன் இயக்கத்துல வெளிவந்திருக்கும் ராமின் லீலா படத்தோட ட்ரெய்லர் காமெடி கலந்த காதலை பேசுறதால கவனத்தை ஈர்த்து இருக்கு. நடிகர் விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. துப்பறிவாளன் 2 படத்துல கருத்து வேறுபாடு காரணமா மிஷ்கின் டைரக்ஷன்ல இருந்து விஷால் விலகியதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில மிஷ்கின் பற்றி விஷால் பேசி இருக்கிறது சினிமா வட்டாரத்துல தீயா பரவிட்டு வருது. சென்னையில நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய விஷால், சினிமா வேற, தனிப்பட்ட விஷயம் வேற, சில நேரங்கள்ல தவறுகளை சரி செய்து கொள்ள முடிந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக ரிஸ்க் எடுக்க முடியாது. மிஷ்கினுடன் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன், தயாரிப்பாளரா இந்த ஜென்மத்திற்கும் படம் எடுக்க மாட்டேன்னு விஷால் சொன்னது இருவருக்கும் மீண்டும் ஏதாவது கருத்து வேறுபாடா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. பாலாஜி தரணிதரன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய படத்தோட டைட்டில் பத்தா என படக்குழு அறிவிச்சிருக்காங்க. சாய் அபயங்கர் இசையில உருவாகி வரும் பத்தா படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக இருக்கு. இதுல விஜய் சேதுபதிக்கு ஹீரோயினியாக லிஜோ மோல்ஜோஸ் நடிச்சிருக்காங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணம், சீதக்காதி படங்கள்ல தொடர்ந்து மறுபடியும் விஜய் சேதுபதி பாலாஜி தரணிதரன் ஒன்னா சேர்ந்து படம் பண்றதாலையும் படத்தை அட்லி தயாரிச்சு இருக்கிறதாலையும் 3 பேரோட காம்போ கோடம்பாக்கத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்துல தன்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை ரீக்ரியேட் செஞ்சு இருக்கிறதா சூர்யா சொல்லி இருக்காரு. தன் மகள் தியா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வாங்கியதாக சொன்ன சூர்யா, அந்த வீட்டுல நுழையும் போது தன் மகளோட பாதத்தை முதலில் தரையில் வச்சுட்டு தான் எல்லாரும் வீட்டுக்குள்ள நுழைந்ததாகவும், அது போல ஒரு காட்சியை விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டு டைரக்டர் கிட்ட கேட்டதாகவும் சூர்யா சொல்லி இருக்காரு. அதே டைரக்டரும் ஏத்துக்கிட்டதால தன்னோட லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை படத்திலையும் வச்சிருக்கிறதா சூர்யா சொல்லி இருக்காரு. இன்னும் சூப்பரான அப்டேட்டோட சினி வெரைட்டியோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன்.